கசாலி டீகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 13, 2026. நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய உறவுகள் நட்புகள் எல்லாம் 1 கோடி பேருக்கு மேலே வளைகுடாவில் மொத்தம் அங்கே இருக்காங்களா, அவங்களுடைய நிலைமை என்ன, எதிர்காலம் என்ன, அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் என்ன, அந்த வருமானம் நம்மளுடைய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கும் எந்த அளவு பயன்படுது அப்படிங்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில் பேச போகிறோம். ஏன்னா இது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் சம்மந்தப்பட்டது தான். அதையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான். நான் கசாலி டீகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் இது 3 கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ எதுக்காக நமக்கு அங்கே அவ்வளோ ஆர்வம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லிடலாம். இது முன்னாடியே வேறு அங்கங்கே சொல்லியிருக்கேன், நம்ம இதிலும் சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியல. என்னென்னா, இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து என்ஆர்ஐ வருமானம் வரக்கூடியது எவ்வளோ அப்படின்னா, கிட்டத்தட்ட 125 பில்லியன் US டாலர். ஓகே, அப்போது கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் கோடி அல்லது 12 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி நம்ம மக்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து வியர்வை சிந்தி அடிமைப்பட்டு, கிட்டத்தட்ட அடிமைப்பட்டு, குடும்பத்தை பார்க்காம, மனைவி மக்களை பார்க்காம, இளமையை தொலைச்சி, வாழ்க்கையை இழந்து, வாழ்க்கையில் தான் வேறு என்ன பண்ணுறது. அதாவது இப்போ நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன். ஓகே, துபாயில் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். அப்போது சில வேளையில் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கோம்னா, அல்லது குடும்பத்தோடு அங்கே இருந்தால் கூட இங்கே உறவுகள் இருக்காங்க இல்லையா, அதில் கல்யாணம், அப்புறம் வேறு ஏதாவது விசேஷங்கள், மரணம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வெறும் செய்திகளாக மட்டும்தான் நம்ம காதுக்கு வரும். அப்புறம் இப்போ சில நேரத்தில் பார்வைக்கு வரும். அது என்ன வாழ்க்கை. அது போக இப்போ ஏதாவது இங்கே கல்யாணம் காட்சின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, போய் அட்டன் பண்ணுறோம். அங்கே உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா, நம்மளோட உறவுகளை அப்பப்போ சந்தித்து பேசக்கூடிய, அளவலாவக்கூடிய கெட் டுகெதர். அதில் பல விஷயங்கள் நேரடியாக பரிமாறப்படும். ஃபோனில் பேசுகிறதுக்கும் நேர பார்த்து பேசுகிறதுக்கும் சில நேரம் நமக்கு சிலர் மேலே கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஏதாவது ஒரு விசேஷத்துலேயோ அல்லது ஒரு இதுலேயே மரண வீட்டிலையோ ஏதாவது சந்திக்கும் போது, அந்த மரணத்தை பார்த்த உடனே நமக்கு வாழ்க்கையில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு இது தோணும். அப்போ என்ன நடக்கும், அங்கே நம்ம பேசாமல் எதுக்காகவும் நம்ம அப்படி கொஞ்சம் முகம் பாராமல் இருந்திருந்தோம் அப்படின்னா, தூரத்தில் இருந்தோம், ஃபோனில் பேசுகிறதுக்கு விரும்பலை அப்படின்ற இடத்துல நம்ம அங்கே பார்த்தோன்னே அப்படி சின்ன ஸ்மைலு பேசி, அப்புறம் அது என்ன, அது நிறைய சரி பண்ணும். அப்போது நம்மளை எப்போவுமே இந்த கெட் டுகெதர் அப்படின்றது கல்யாணம் காட்சி, அப்புறம் விசேஷங்கள், அப்புறம் இந்த மரண வீடு அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல, ஏன் மரணம் சொல்கிறேன் அப்படின்னா இது பொதுவான வார்த்தைக்காக, இந்த எல்லா இடங்களையும் நம்ம சந்திப்பு இருக்கு இல்லையா, அந்த சந்திப்புகள் தான் மனிதனை மிருக குணத்திலிருந்து கொஞ்சம் மனிதனாக மாற்றுது. அந்த மாதிரி அது ஒரு பக்கம். அங்கேருந்து வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி. அந்த 12 லட்சம் கோடியில் இந்த வளைகுடாவிலேருந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அவங்க அங்கே சம்பாதிச்சு ரிசர்வ் பேங்க் மூலமாக, ஓகே, அது அனுப்பக்கூடிய அந்த பணம் நமக்கு கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு. அதே இது அமெரிக்காவிலேருந்து இப்போ இங்கேருந்து சாஃப்ட்வேரில் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணுறாங்களா, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி. அப்போ நம்ம லேபராக, இன்ஜினியராக, டெக்னீஷியனாக எல்லாம் வேலை பார்த்து குடும்பத்தை பிரிஞ்சு, உறவுகளை பிரிஞ்சு அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருமானம் ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு 125 பில்லியன் அப்படின்னா, அடுத்த லெவலில் இன்னொரு நாடுனா 67 பில்லியன். அப்போ கிட்டத்தட்ட 50% தான். அப்போ இந்தியாவோட வெளிநாட்டு வருமானம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வருஷத்துக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குகிறோம் இல்லையா, குரூட் ஆயில் மற்ற எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம நாடு செலவு பண்ண வேண்டிய அளவு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 16 to 18 லட்சம் கோடி. ஏன்னா நமக்கு உள்நாட்டு உற்பத்தி ஒன்லி 12% தான். 88% நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஊரில் நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் கிடைக்கிது, ஆனால் குரூட் ஆயில் பெருசாக கிடைக்கல. அது எல்லாம் மொத்தத்துக்கு சேர்த்தா கூட இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே குரூட் ஆயில் கிடைக்கணும், அதிலேருந்து ரிஃபைன் பண்ணணும், அதுலேருந்து பை ப்ராடக்ட் வரணும். அந்த பை ப்ராடக்டில் நாஃப்தாவாக இருக்கட்டும் அல்லது இது
மெத்தனாலாக இருக்கட்டும் அல்லது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, பெட்ரோலு டீசல் மண்ணெண்ணெய் அப்படின்னு ஆரம்பித்து இது எல்லாம் வந்து நமக்கு எல்லாமே தேவைப்படுது. அந்த குரூட் ஆயிலேருந்து கிடைக்கக்கூடிய கடைசி கழிவு போகக்கூடிய தார் இருக்கு இல்லையா, அந்த தார் வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படுது. ரோடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆஸ்ஃபால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அது போக வந்து பிட்டுமென் ஷீட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஓகே, அப்போ நம்மளுடைய உறவுகள் வெளிநாட்டில் உழைக்கிற உழைப்பு அது வந்து நாட்டுக்கும் பயன்படுது. ஏன்னா இது வந்து இதை வாங்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுக்கு நமக்கு நம்ம கரன்சி யூஸ் ஆகாது. அப்போ வெளிநாட்டு கரன்சி அதாவது டாலர் யூஸ் ஆகுது. அந்த டாலர் நமக்கு வெளிநாட்டில் வரும்போது டாலராக மாற்றிக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும் நமக்கு. ஓகே, நம்ம குடும்பம் அப்போ அங்கே வந்து போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த போர் எப்போ முடியும்? இங்கே வந்து வீடு கட்டியிருப்போம், பிள்ளைங்க படிப்பு இருக்கும், அடுத்து தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்போம், அல்லது ரெகுலர் செலவுக்கு வந்து பணம் தேவைப்படலாம். இப்போது அங்கே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த 1 கோடி பேர் வந்து கேரளா அண்டு தமிழ்நாடு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 50 லட்சத்தை தாண்டி 25 + 40 50 60 லட்சத்தை தாண்டி நம்ம கேரளா அண்டு தமிழ்நாடு மட்டும் வந்து வளைகுடாவில் இருக்கும். ஓகே, அது இல்லாமல் நமக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கும். பட் முன்ன மாதிரி வந்து வேலைக்கு ரொம்ப இல்லை, குறைஞ்சிருக்கு. அங்கே வந்து அரபு நாடுகளில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம், யதார்த்தம். ஓகே, அப்போது நமக்கு வந்து இங்கே வயிறு காயும், நமக்கு வந்து பயம் இருக்கும். சரி, நமக்கு வந்து அங்கே வேலை இல்லை, நல்லா திரும்பி வந்துட்டால் பரவாயில்ல. அங்கே வந்து போரில் வந்து குண்டு போட்டு நிறைய பேர் நம்ம உறவுகளை இழந்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்ற பயம் இருக்குது. அந்த பயம்தான் நம்ம தொடர்ந்து இந்த ஈரான் இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான காரணம். ப்ளஸ் வந்து துபாய் பற்றி அதிகமாக பேசுகிறோம்னா துபாய் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த மொத்த அரபு நாடுகளுக்கும் ஒரு மையப்புள்ளி துபாய். நீங்கள் யுஏஇயில் துபாய் பெருசு, அதாவது பெருசுனா அளவுல இதெல்லாம் பெருசு இல்லை. துபாய் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அவன் பண்ணுற பிளானு இன்னிருந்து ஒரு 25 வருஷம் கழித்து என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போயே பிளான் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி துபாய் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி துபாய் அவங்க வந்து அனாச்சாரம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப கிளியர். எனக்கு வந்து என் நாடு முன்னேறணும் அப்படின்னு நான் என்னென்ன பண்ணும்போது நான் டிசைட் பண்ணணும், அடுத்தவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு வந்து தளத்தை கொடுத்து ஈரான் அடிக்க விடுறது இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து தப்பாக போச்சு. ஓகே, ஆனால் இது வரைக்கும் ஈரான் வந்து பொதுமக்களை அங்கே அடிக்கலை, ஆனால் அமெரிக்கா தளங்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ இது அப்போ இன்றைக்கி வந்து இந்த முன்னோட்டம் இருக்கு இல்லையா, இந்த முன்னோட்டம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் திரும்ப திரும்ப இதே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் பேசித்தான் ஆகணும். ஓகே, ஏன்னா நம்ம உறவுகளுக்காக நம்ம சொந்தங்களுக்காக நம்ம பேசித்தான் ஆகணும். இதில் வந்து சிலர் வந்து நீங்கள் நிறையா வந்து திரும்ப திரும்ப பேசுகிறேன்றாங்க, வேறு வழி இல்லை. ஈரான் அப்படின்னா திரும்ப திரும்ப ஈரான் தான் சொல்லி ஆகணும், சவுதி அரேபியானா திரும்ப திரும்ப சவுதி அரேபியான்னு சொல்லி ஆகணும், அதை வேறு பேரில் மாற்றி சொல்ல முடியாது. ஓகே, இந்த செய்திகள் வந்து அப்டேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி கிடைச்ச அப்டேட்டில் வந்து வரிசை ஒன்றுன்னா நம்ம வந்து பேசிடுவோம். என்ன அப்படின்னா IRGC கமாண்டர் வந்து என்ன கிளைம் பண்ணிக்காருன்னா, நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக மிசைல் இதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் வந்து தயாரிச்சுக்கிட்டே இருப்போம், நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம், எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு IRGCயோட கமாண்டர் அவர் கிளைம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து வந்து அப்பாஸ் அராஸ்கி வந்து ஒரு காமெடி பண்ணியிருக்கார். என்னென்னா, நீங்கள் வந்து என்னை வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து கொல்றதுக்கு ஈரான் வந்து முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் நான் இப்படி தப்பி ஓட வேண்டியது அப்படின்றாரு. அப்போ இவர் அராஸ்கி என்ன சொல்கிறாரு, நோ 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 அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, நாங்கள் வந்து அவர் கொல்ல நினைக்கல அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ தான் வந்து அவர் அமெரிக்காவை பாதி டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு, இன்னும் முழுசாக டேமேஜ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் எப்படி அவரை கொல்லுவோம்? அவர் அங்கே அதிபராக இருந்தால் தான் அமெரிக்கா டேமேஜ் ஆகி அந்த ஒற்றை தலைமை நாங்கள் வந்து பெரிய பிஸ்தா அப்படிங்கிறதெல்லாம் போகும். அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அவரை டச் பண்ணவே மாட்டோம். அவர் வேறு யாராவது சொல்லப்போனால் டச் பண்ணிருந்தால் கூட அவங்களும் நாங்கள் தடுப்போம். இப்போ வெயிட் பண்ணுப்பா, நமக்கு வந்து ட்ரம்ப்பு தான் அங்கே அதிபராக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அமெரிக்கா வந்து நாசமாக போகும் அப்படிங்கிறத அழகாக வந்து காமெடியாக வருது சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸில் இவருக்கு செக்ரட்டரியாக எனது கரோலைன் லீவிட் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுக்கப்புறம் வந்து நம்ம MBSனால் முகமது பின் சல்மான் பேனிக்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ இப்படி இருக்கே. அப்புறம் ஃபோர்ஸஸ் ட்ரம்ப்ஸ் அலை டு பெக் ஈரான் ஃபார் மெர்சி சொல்லி முடிஞ்சா. அது போக வந்து ஜப்பான் அவன் வந்து ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ சண்டே கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஈரானை வந்து ரெட்சியில் எனக்கு வரணும் இது வரணும் அப்படின்னு சொல்லி ஈரானை வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ஹர்மோஸையும் பாபல் மத்திப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுயஸ் கால்வே வழியாக சவுதி அரேபியா கிளம்புதுன்னா அதையும் அடித்து நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்க, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஏன்னா 85%
நேச்சுரல் கேஸு, கத்தாரோட நேச்சுரல் கேஸ் தான் வந்து ஜப்பானுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் சவுத் கொரியாவுக்கு நிறையா போகுது. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 40-45% வந்து அங்கேருந்து கேஸ் வருது. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கஷ்டம். நீங்கள் வந்து ஹார்மோஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணீங்கன்னா, அப்போ என்ன இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது, திறக்கவும் மாட்டோம். அல்லது எனக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் கேட்குறது பூரா காம்பன்சேஷன் கொடுங்க 300 பில்லியன், அதுக்கப்புறம் வந்து மொத்தத்துக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இது பண்ணி அப்படி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஈரான் சொல்ல உடனே அவர் வந்து வேற ஒரு காமெடியெல்லாம் பண்ணியிருக்கிறார். அது அடுத்தது என்ன, இப்போ லிட்ரலி இந்த வளைகுடா நாடுகள் ஈரானிடம் கெஞ்ச ஆரம்பிச்சாச்சு. அந்த கெஞ்சல் எப்படின்னா, அமெரிக்காவை ப்ரெஷர் கொடுக்குறாங்க. யோ நாங்கள் கெஞ்சிரமையா, உனக்கு என்னையா பிரச்சனை, நீங்கள் வந்து பேசாமல் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவோட இந்த இது இருக்காங்க இல்லையா, அவங்க கப்பலில் வேலை பார்க்குற பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஆஃபீஸர்ஸ், அவங்க பணியாளர்கள் என்ன சொன்னால், அவங்க வந்து நோனோ நான் வீட்டுக்கு போகணும், கிட்டத்தட்ட அந்த 16 வயதில் சொன்ன மாதிரி சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசை கொடு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்கிற மாதிரி, இல்லை நாங்கள் வந்து இங்கெல்லாம் இருக்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப இதாகி போச்சு, நான் வந்து வீட்டுக்கு போகணும், உடனே எனக்கு வந்து என்ன அனுப்பி வை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ரகலையில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த போர்க்கப்பல்கள் இதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கப்பல்கள் ப்ளஸ் வந்து யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்லாம் தள்ளி போய் நிற்குது இல்லையா அங்கே. ஏன்னா ஊருக்கு 5000 பேருக்கு இருக்காங்க, அது ஏற்கனவே சிங்கிங் ஆகிருக்குன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அதுக்கு ஃபேக்ட் செக் பண்ண முடியலை. ஓகே, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க எல்லாம் நான் வந்து அமெரிக்காவுக்கு நான் திரும்பி போகணும், நாட்டுக்கு போகணும், என்னை விடு, ஏன்னா அமெரிக்காக்காரன் மட்டும் இல்லை, மற்ற வேறு நாட்டுக்கார இருப்பாங்களா, நாங்கள் ஊருக்கு போகணும், எங்களை விடு அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரு தகவல். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹார்மோஸை திறக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற டிமாண்டெல்லாம் நீ ஒத்துக்கிறோம், எங்களுக்கு காம்பன்சேஷன் கூட அப்படின்னு ஈரான் கேட்டோன்னே இவர் உடனே அமெரிக்கா வந்து இல்லை நீங்கள் வந்து ஈராக்கோட சண்டை போட்டீங்கல்ல, எப்போ அந்த காலத்தில் ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து டீச்சர் இவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சின்ன பையன் சொன்னான்னா, இல்லை டீச்சர் போன வாரம் வந்து என்னை போகும்போது முதல்ல ஒரு தட்டுனா அதுக்காக நான் இப்போ அடித்தேன் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஹார்மோஸை திறக்கணும், நம்ம சுமூத்தாக நடக்கணும்னா என்னை அடிச்சல, இதுக்கான காம்பன்சேஷன் கூட அப்படின்னு ஈரான் கேட்டால், இல்லை நீங்கள் வந்து 85-88களில் வந்து நீங்கள் ஈராக் அடிச்சிங்கல்ல, அந்த ஈராக்கு அடிக்கும்போது அங்கே நடந்த டேமேஜ் இருக்குல்ல, அந்த டேமேஜுக்கெல்லாம் நீ காம்பன்சேஷன் கொடு, ப்ளஸ் வந்து நீ அடிச்சல அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடு, அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை பற்றி பேச முடியும், அதுக்கு நீ கொடு முதல்ல அப்படின்றாங்க. என்ன நீ பெரிய வந்து உலகத்தோட பெரிய என்னடா பரவ, நீ வந்து பெரிய ரவுடின்னு நினச்சேன், இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு. உலகம் பூரா வந்து அமெரிக்காவை பார்த்து என்னடா இப்படி இறங்கிட்ட, நீ இவ்வளோதானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு இவரோட டிமாண்டு. அதுக்கப்புறம் வந்து சைனாவோட ட்ரோன் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூகே கொடுத்துருக்காங்க. யூகேல எல்லாம் பறந்து போயிருக்கும்போது அங்கேருந்து எல்லா தகவல்களையும் சைனாவுக்கு தொடர்ந்து வந்து அனுப்பியிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து நிறையா என்ன பண்ணணும், இங்கேருந்து எண்ணெயை கொண்டு போய் அங்கே பூரா சேர்த்து வைக்கிறாங்களா, சேர்த்து வைக்கிறதுல இப்போ நிறையா உள்நாட்டு உற்பத்தி வந்து என்ன தப்புனாலும் வெளியில் அவங்க பிஸ்னஸ் பண்ண எல்லாம் பண்ணணும் இல்லையா, அது எல்லாம் குறைஞ்சு கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் has dropped below 300 million barrels. அப்போது 300 மில்லியனா 3 கோடி பேரல். ஓகே, 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம், 30 எப்போ 300 மில்லியன், அப்போது 100 மில்லியன் 300 கோடி, அந்தளவுக்கு 300 மில்லியன், அப்போ 3 கோடி, 30 கோடி, 30 கோடி பேரல். எதுக்கு வந்து இந்த கன்வர்ஷன்லாம் போடுறோம்னா, நம்ம புரிதலுக்காக. நம்ம மில்லியன் பில்லியன் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக புரியாது. நமக்கு வந்து கோடி, 10 கோடி, 100 கோடி அப்படித்தான் நம்ம பேசி பழக்கம். அதனால் 30 கோடி பேரல் அதுக்கு கீழே போயிருச்சு. ஆனால் அதை விட ஜாஸ்தி வச்சுருந்தவங்க. இது எப்படின்னா, லோயஸ்ட் எப்போ இருந்துச்சுன்னா 1983 அமெரிக்காவோட ஸ்டாக் வந்து, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்டோட ஸ்டாக் வந்து லோயஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லோயராக இருக்குது. அப்போ என்னாச்சு, அமெரிக்காவை சோழி முடிக்கிறதுல ட்ரம்ப் வந்து முனைப்பாக இருக்கார். அதுவும் அப்பாஸ் ஆராஸ்கி வந்து கிண்டலாக சொன்னது சரியாக போச்சா, அதுதான் இப்போ விஷயம். அதுக்கப்புறம் வந்து பிரேசில், அதில் ஆயில் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பெரிய நாடு, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி எக்கனாமிக்கலி எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு பெரிய நாடு பிரேசில். அந்த பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் வெளியே கொடுக்குறது வாங்குறதுல வந்து டாலர்லேருந்து மாறி யுவானுக்கு மாறிட்டாங்க. அப்போ அந்த யுவானுக்கு மாறிட்டான்னு வெறுமனே இது மட்டும் இல்லை,
பாண்டு இருக்கு இல்லையா, டாலர் பாண்டு, அதை வந்து இப்போ யுவான் பாண்டாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தி டாலர் ஜஸ்ட் லாஸ்ட் அனதர் கஸ்டமர், பிரேசில் இஸ் டு இஷ்யூ யுவான் பாண்ட்ஸ் எவ்ரி இயர். இனிமேல் வந்து அந்த நாட்டில் யார் எதாவது வாங்கணுமா, பாண்டு வந்து டாலர் பாண்டெல்லாம் நாங்கள் கொடுக்கலாம், அந்த மக்களுக்கும் சரி அவங்க வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்கும் டாலர் பாண்டில் இனிமேல் யுவான் பாண்டு வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்க அப்படின்னா டாலர் வந்து தன்னோட வேல்யூ வந்து இன்னும் இழக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சரி, இவ்வளோ தூரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், மலேசியாவை பற்றி ஒரு பேச்சும் வரக்கானுமே என்ன அப்படின்னா, மலேசியா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் மலாக்கான்னு ஒரு ஏரியா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், ஸ்டேட் ஆஃப் மந்தீப், அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ்ட்டில் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா ரொம்ப முக்கியமானது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு சைனாவுக்கு எல்லாத்துக்குமே ஃபாரிஸ்ட்டுக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவில் வந்து மலேசியா ஹேஸ் சீஸ்டு எ கார்கோ வெசல் கேரிங் குட்ஸ் பவுண்ட் ஃபார் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த குட்ஸ் கேரியர் அந்த கப்பலை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்னென்னா மலேசியா அவங்களும் வந்து ஆட்டத்தில் இறங்குறாங்க அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அதுக்கப்புறம் ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அப்புறம் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வச்சுருக்காங்கல்ல, அது வந்து அமெரிக்காவோட ட்ரோனை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு? மாஜித் AD-08 அப்படின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அடித்து தூள் கலைப்பிருக்காங்க. அதோட பிக்சர்லாம் வந்திருக்கு. அது வந்து நம்ம ஒன் அப்படின்ற அந்த இதில் என்ன ஒன் இண்டியா நியூஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈரான் டிப்ளாய்ஸ் நியூ மிசைல் தட் சேஞ்சஸ் கோர்ஸ் ஃபூலிங் அயன்டோம். என்னென்னா ஒரு ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இந்த டான்சிங் மிசைல்னு சொன்னோம் இல்லையா, அந்த அயன்டோம் வந்து அடிக்க வந்துச்சுன்னா அது வந்து டக்குன்னு திசை மாறுது அப்படின்ற மாதிரி புதுசாக வந்து மிசைல் ஈரான் வந்து கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வந்து தலையில் கை வச்சு உட்காந்துருக்கு, இஸ்ரேல் வந்து தலையில் கை வச்சு உட்காந்துருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து ஈராக் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக வந்து சபதம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த பக்கம் வராதிங்க, நாங்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி. அங்கே வெறும் அரசாட்சி பண்ணுறவங்க வந்து அவங்க கல்பிரிட், ஆனால் அங்கே இருக்கிற வீரர்கள், அங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து ஈரான் சொல்லிட்டாங்க என்னென்னா, ராட் 3 அப்படிங்கிறது அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடிய ஒரு மிசைல். இஃப் யூ ஸ்ட்ரைக் அஸ் த ராட் ராட் 3 வில் ஃப்ளை ஸ்ட்ரைட் டு நியூயார்க் அப்படின்னு சொல்லி வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த இதில் வந்து உலக செய்திகளில் இது வந்து இவ்வளோ இந்த செய்தியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் வந்திருக்கும். இன்றைக்கி சண்டை இப்போ உடனே நடக்காது, எல்லா ப்ரிப்ரேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்னென்னா, இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸில் இருக்குது, பாபல் மந்தீப் வந்து சவுதி அரேபியா க்ளோஸில் இருக்குது. இன்றைக்கி செய்தியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜப்பானின் கதறல். அந்த கதறல் இந்தியாவுக்கு வந்துடக்கூடாதுன்னா சீக்கிரம் வந்து அங்கே பாபல் மந்திப்போ அல்லது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோ ஓப்பன் ஆகணும். அந்த ஓப்பன் ஆகணும் அப்படின்னா ஈரான் எப்போ வந்து கரெக்டான அந்த லாஜிக் எத்திக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. அமெரிக்கா வந்து அந்த இடத்த விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டு இங்கே வந்து ஏன் நீ உரண்டை இருக்கிற பஞ்சாயத்து பண்ணுற, இல்லை நீ என்ன பெரிய நாட்டாமையா அப்படின்ற இடத்த விட்டுட்டு அவன் இறங்கினா மட்டும்தான் இது வந்து அடுத்த தீர்வுக்கு வரும். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.